அப்போ இதில் இருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், நம்ம நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை இல்லாதவர்கள் ஷாபானில் முதலாம் நோன்பு பிடிச்சா 2, 3 நோன்பு பழகினம் பண்ணுவீங்களே, ரமலான் என்பது நம்ம நுழைவதற்கு மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றா நம்ம வளமையாக அனுபவபூர்வமாக கண்ட ஒரு விஷயம்தான், ரமலான் மாதத்தில் முதல் நோன்பு பிடிக்கின்றவர்கள் படுகின்ற பாடு. அதிகமானவர்கள் என்ன செய்வாங்கடா, ரமலான் முதலாம் நோன்பு பிடிச்சிட்டு அன்றைக்கு தலைவலி, மேல் வருத்தம், கால் நோய், அன்றைக்கு தான் அந்த போன ரமலானில் விடுபட்டது நோன்பு இந்த ரமலானில் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறது. அதனால முதலாம் நோன்புல என்ன செய்யும், ஒரு புதுசாக எழும்பி புதிதாக எனது பசியில இருந்து என்றது தலைவலி அது இதுன்னு பழகிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை நிறைய பேரிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. காரணம் திடீர்னு நம்ம அதுக்குள்ள நுழைவது. ஆனால் ஷாபானிலே நீங்கள் நோன்பை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு நோன்பாக ஆரம்பித்து ஒரு நாள் பிடித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடித்து, அல்லது ஒரு திங்கள் வியாழம் பிடிக்கின்ற வளமை இல்லாதவர்கள் திங்கள் வியாழம் பிடிக்க ஆரம்பித்து 13, 14, 15 பிடித்து இப்படி நோன்புகளை பழக்கப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் ரமலானுக்குள் நுழைகின்ற பொழுது நீங்கள் அப்படி தொடர்ந்து போவது போல என்ன செய்யும் உங்களுக்கு இருக்கும். எனவே ஷாபான் என்பது ரமலானுக்கான ஒரு இஸ்திஅதாத் என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னுள்ள அந்த மாதத்திலே நிறையவே நோன்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இந்த நோன்பு பிடித்தல்